இந்தியாவினுடைய க்ரூஸ் மிசைல் பொருத்தப்பட்ட நிறைய கப்பல்களை பாகிஸ்தானை நோக்கி இந்தியா அனுப்பியிருக்கே. இந்தியா தரப்பில் இருக்கிற மிக முக்கியமான நியாயம் என்னன்னு சொன்னா, இவ்வளவு காலமாக தீவிரவாதத்தை வளர்த்து கொண்டிருக்கிற பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் எங்களுடைய சொற்களை மீறியும் தொடர்ச்சியாக தீவிரவாதத்தை வளர்த்து கொண்டிருக்கி. தீவிரவாதிகளுடைய இடங்களுக்கு நாங்கள் அடிக்க பேசுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸுக்கு முன்னாடி, ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்னாடி வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவரை அறிவிச்சிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, மொத்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய மையப்புள்ளி அமெரிக்காவாகத்தான் இருக்கு. ஸோ அதன் காரணமாகத்தான் அமெரிக்காவில் என்ன நடந்தாலும் அதை முழு உலகமும் பார்த்து கொண்டிருக்கும். ஸோ அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்ன செய்யறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுமா? அதான் இப்ப நாமளும் பார்க்க போறோம். சாரே நீ செம்ம கில்லாடி சாரே வீடியோ நீங்க பார்க்கலாம். இது வந்து இஸ்ரேல்ல இருக்கிற ஒரு பீச் ஒன்ல வந்து இன்னைக்கு சைரன்ஸ் ஒளிச்ச உடனே வந்து நிறைய மக்கள் ஓடிக்கு போற காட்சிகள் நீங்க இதுல பார்க்கலாம். இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இன்றைய நாளுக்குரிய நம்மளுடைய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றோம். ஒரு பெரிய ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து நம்ம இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றை நம்ம எடுத்திருந்தோம். அதனால் இந்த வீடியோக்களை நம்ம தொடர்ச்சியாக போஸ்ட் பண்ணி இல்லாமல் போய்த்து இனி வரும் காலங்கள் வந்து ஜியோ பொலிட்டிக்ஸ் பொதுவாக உலக அரசியல் என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் இப்போ இன்னைக்கு இந்த நிமிடம் நடந்து இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை பற்றி பார்த்தோம், இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தத்தை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்மளுக்கு காலுக்குள்ளே கால் அடிக்கி இந்த யுத்தம் இப்ப நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விடயங்கள் உண்டாகி. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த ஒரு இடங்களையுமே வந்து யுத்தம் இருக்கக்கூடாது, மனித நேயம் போற்றப்பட வேண்டும், மனிதாபிமானம் போற்றப்பட வேண்டும், ஜனநாயகம் வளர்ச்சி அடைய வேண்டும். ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை உரிமைகளையும் அந்த கவர்மெண்ட், அந்த அரசாங்கத்துக்கு கூட இருக்கிற அரசாங்கம், அயல் நாடுகள் அத்தனையும் கொடுக்க வேண்டும். அப்படி என்பதுதான் இந்த உலகத்தினுடைய நியதியாக இன்னைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்காத நம்ம 100% மதிக்கம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு, இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் சம்பந்தமாக இப்ப இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற விடயத்தையும், அதே போன்று இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ, அதே மாதிரி அமெரிக்கா என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற சம்பந்தமான முக்கியமான தகவல்களை இந்த காணொலியில நாம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நடந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு வீடியோவில் நீங்க பார்க்கணும், நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க. இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா பஹல்கம் பிரச்சனையிலிருந்து நேற்று வரைக்கும் நடந்த தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து பல ஊடகங்கள்ல நீங்க தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. ஓகே, இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல வந்து கடைசி 24 மணித்தியாலத்தில் வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டர் வந்து கொஞ்சம், அதாவது ஹை லெவல்ல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஓரளவுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் போய்கொண்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய க்ரூஸ் மிசைல் பொருத்தப்பட்ட நிறைய கப்பல்களை பாகிஸ்தானை நோக்கி இந்தியா அனுப்பியிருக்கே அப்படிங்கிற தகவலை த டெலிகிராஃப் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் முக்கியமான விடயம். அது மட்டும் இல்லாம கராச்சி துறைமுகம் இருக்குதானே, கப்பல்கள் நிலைநிறுத்தி வைக்கிற இடம், அதாவது யுத்த கப்பல்கள் நிலைநிறுத்தி வைக்கிற இடத்துல இருந்து 300 தொடக்கம் 400 கடல் மைல் தொலைவில் வந்து பாகிஸ்தானும் 5 யுத்த கப்பல்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. யுத்தம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற செட்டப்ல தான் இந்த நகர்வுகள் எல்லாமே நடந்து கொண்டிருந்துச்சு. இந்த பிரச்சனைக்குரிய ஆரம்ப கட்டம், எதுக்காக இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிற வந்து பஹல்கம்ல நடந்த தீவிரவாத தாக்குதல். ஏன் இந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தான் இன்னைக்கு வரைக்கும் அனுமதிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான கேள்விகள் உண்டு. இந்தியா தரப்பில் இருக்கிற மிக முக்கியமான நியாயம் என்னன்னு சொன்னா, இவ்வளவு காலமாக தீவிரவாதத்தை வளர்த்து கொண்டிருக்கிற பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் எங்களுடைய சொற்களை மீறியும் தொடர்ச்சியாக தீவிரவாதத்தை வளர்த்து கொண்டிருக்கு. தீவிரவாதிகளுடைய இடங்களுக்கு நாங்க அடிக்க, என்னடா பொதுமக்களினுடைய உயிர் ஒரு இடத்துல போகுது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த இடத்துல வந்து தீவிரவாதத்தை அழிக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு அந்த இடத்துல செயற்படணும். அதை இந்தியா கச்சிதமா இப்ப செய்யுது. அதுக்காக நாங்க பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாத இலக்குகளை மட்டும்தான் நாங்க தாக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் சொல்லியிருந்தாங்க. சோ இவ்வாறு பிரச்சனைகள் எல்லாமே போய்கொண்டிருக்கக்குள்ள இன்னைக்கு வந்து கப்பல்கள் எல்லாமே வந்து அன்னை முட்டி மோதுற நிலைமையில் இருக்கக்குள்ள நேற்றிரவு இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா இந்த 3 நாடுகளினுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட 12 மணித்தியாலங்களுக்கு மேலாக பாரிய அளவுல ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று செஞ்சிருந்தாங்க. இந்த யுத்தத்தை நாம நிறுத்தணும், உடனடியாக ஒரு சீஸ் ஃபயர் வரணும், இப்ப இந்த நிமிடத்தில் இருந்து யுத்தங்கள் நடைபெறக்கூடாது, இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல வந்து சுமூகமான பலமையான நிலை தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற சம்பந்தமா பேச்சுவார்த்தை இடம்பெற்று கொண்டு வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம பேசுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸுக்கு முன்னாடி, ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்னாடி வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி
ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவரை அறிவிச்சிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியா பாகிஸ்தான் இடையே வந்து நிரந்தரமானதும் முழுமையானதுமான யுத்த நிறுத்தத்தை அமெரிக்கா அறிவிக்கின்றது. ஆகவே இனி இந்தியா பாகிஸ்தான் போர்டர்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க மாட்டா, இந்தியா பாகிஸ்தான் சுமூகமான நிலையை தொடர்ச்சியாக கொண்டு செல்லும் அப்படிங்கிறதையும் அமெரிக்கா அறிவிச்சிருக்கிறது. கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாகும். இரு நாடுகளுக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான விடயங்கள் உண்டாகும். இரு நாட்டில் உள்ள பொதுமக்களுக்குமே வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு விடயங்கள் உண்டாகும். என்னடா யுத்தம் அப்படிங்கிற வந்து ரெண்டு தரப்புகளுக்கு இடையில, ரெண்டு ராணுவங்களுக்கு இடையில நடந்த அது ஒரு விஷயமானா, இந்த ரெண்டு தரப்புகளுக்கும் இடையில இருக்கிற பொதுமக்கள் அந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய அரசியல் ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னு சொன்னா மொத்த உலகமே வந்து அந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கும் அமெரிக்காவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது. என்ன காரணம்டா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்து அமெரிக்கா டரிஃபிஸ் அப்படிங்கிற வரியை இந்த உலகம் முழுவதும் விதிச்சிருந்தாங்க. அதுக்கு முழு உலகமும் பதறி போயிருந்துச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, மொத்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய மையப்புள்ளி அமெரிக்காவாகத்தான் இருக்கு. ஸோ அதன் காரணமாகத்தான் அமெரிக்காவில் என்ன நடந்தாலும் அதை முழு உலகமும் பார்த்து கொண்டிருக்கும். ஸோ அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுமா? அதான் இப்போ நாமளும் பார்க்க போகிறோம். சாரே நீ செம்ம கில்லாடி சாரே அப்படிங்கிற அளவுக்கு வேற லெவலில் பல தரமான சம்பவங்கள் அமெரிக்கா ட்ரம்ப் இப்ப செஞ்சு கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருந்தாங்க, மத்திய கிழக்குல அணு ஆயுதம் இல்லாத சூழ்நிலை முழுவதுமாக உருவாக்கப்பட்டால் நாங்கள் அணு ஆயுதம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத அமெரிக்காவோட இன்டைரக்ட் பேச்சுவார்த்தையில ஈரான் முன்மொழிஞ்சிருந்த முக்கியமான ஒரு சான்றா இருந்து, முக்கியமான ஒரு கூட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இப்ப இஸ்ரேலு கிட்ட இருந்து அணு ஆயுதத்தை எடுக்க போறோம் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய காய் நகர்த்தல்களை அமெரிக்கா செஞ்சு கொண்டு வராங்க. பட் இது நடக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு நம்பிக்கையும் ஒருத்தருக்குமே இல்லை. இருந்தாலும் வெளிப்படையா, அதாவது எப்படி அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற உறவுகள் துண்டிக்கப்பட போகுது. நாங்க சொல்றது இஸ்ரேல் கேக்குது இல்ல, சோ நாங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சைட் ஒன்று அமெரிக்கா எடுக்காங்க அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு உலக அரசியல் ஒரு மாற்றம் நடந்து கொண்டு வருது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி வந்து உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையின் போதும் ஜெலன்ஸ்கி வந்து வெள்ளை மாளிகையில சண்டை பிடிச்சு விட்டு போயிருந்தாரா இல்லையா? ஒரு அமெரிக்காவில் இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்துல, இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜில், மிக முக்கியமான ஒரு நாட்டில், அந்த நாட்டினுடைய தலைவருக்கு முன்னுக்கு என்னுடைய நீ யாரா போடா அப்படின்னு சொல்லி போட்டு போறேன்னு சொன்னா, சாதாரணமான ஒருத்தரால் இது முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா? கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க. இது வந்து ஒரு நாடகம் மாதிரி அரங்கேற்றப்பட்ட ஒரு விஷயமே தவிர வேறு எதுவுமே அதில் கிடையாது. அந்த அடிப்படையில் இப்போ அதே கேம் அதை அப்படி செஞ்சு புட்டினை நம்ப வச்சு புட்டினோட நாங்கள் ஒன்று சேரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விம்பத்தை அமெரிக்கா ஏற்படுத்தியிருந்தாங்களா இல்லையா? அதே மாதிரி இப்போ ஈரானை நம்ப வச்சு ஈரானோட உடன்படிக்கை ஒன்றுக்கு நாம வரணும் அப்படிங்கிற ஒரு விம்பத்தை இப்ப அமெரிக்கா மத்திய கிழக்கில் ஏற்படுத்தி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் இதுல இருந்து நமக்கு வழங்கக்கூடிய விடயங்கள் உண்டாயிருக்கு. சோ நடக்க போற விஷயங்களை நம்ம சொல்ல முடியாது. இப்ப உலக அரசியலை பொறுத்த வரைக்குமே வந்து வெளிப்படையா நடக்கிறத விட மறைவாக நிறைய விடயங்கள் உலக அரசியலில் நடந்து கொண்டிருக்கு. அதை நம்ம வந்து ஆதாரமற்ற தகவல்கள், அதை நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லவும் முடியாது என்ற ஆதாரத்தோடு இருக்கிற விடயங்கள் மட்டும்தான் நம்ம சொல்லலாமே தவிர மறைமுகமாக நிறைய கேமுகள் நடந்து கொண்டிருக்கு. ஸோ அதில் நம்ம சொல்ல முடியாது. நடந்து கொண்டிருக்கிற விடயங்கள் மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கோம். ஸோ இதான் இப்போ ஈரானை நம்ப வைக்கிறதுக்காக அமெரிக்கா சில திட்டங்களை செஞ்சு கொண்டு வராங்க. இது ஒரு சைடில் இருக்கோங்களே, நான் ஆல்ரெடி சொன்னேன் தானே, ட்ரம்ப் ஒரு பக்கா கில்லாடி, பக்கா கிரிமினல் அப்படின்னு சொன்னேன் தானே. அந்த அடிப்படையில் ஹவுத்திகளோட ஒரு உடன்படிக்கை ஒன்று அமெரிக்கா செஞ்சிருந்தாங்க. எப்படி சொன்னா, எங்கட கப்பல் மட்டும் போகட்டும், எங்களுக்கும் உனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்கட கப்பல் செங்கடல் வழியாக போகட்டும், அதோடு அதுல ஒரு பிரச்சனை நீ படுத்தாதே, எவ்வளவு காலமே நீ வந்து பிரச்சனை படுத்தி கொண்டிருக்கிறதால எங்கட ஒரு கப்பல் மேல போகுதும் இல்லை, எங்களுக்கு பிசினஸ் வைஸா பெரிய அளவில் அடி விழுந்திருக்கு அமெரிக்காவுக்கு. என்ன உலக அரசியல் உலகத்தோட பொருளாதாரத்தை மிக முக்கியமாக தாங்கி பிடிக்கிறது அமெரிக்கா. நிறைய எண்ணெய் ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவில் இருக்கிற மத்திய கடல்வழி பாதையாக இருக்கிற இடம் தான் வந்து செங்கடல். இதை நீ பிடிச்சு கொண்டிருந்தேன்னா முழு உலகத்தினுடைய பொருளாதாரமே வந்து ஸ்தம்பிதம் அடைஞ்சு போயிருக்கு. ஸோ இதை எங்களை விட்டுடு, ஆனா இஸ்ரேலினுடைய கப்பலுக்கு நீ அடிக்கால் ஒன்றுமில்லை, அடி ஒன்றுமில்லை, நான் உனக்கு அடிக்க மாட்டேன், நீ எனக்கு அடிக்கப்படலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஒப்பந்தத்தோட ஹவுத்திகளோட அமெரிக்கா செஞ்சிருந்தாங்க. இருந்தாலுமே வந்து இப்ப இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். இது வந்து இஸ்ரேல்ல இருக்கிற ஒரு பீச் ஒன்ல வந்து இன்னைக்கு சைரன்ஸ் ஒளிச்சோடனே வந்து நிறைய மக்கள் ஓடிக்கு போற காட்சிகள் நீங்க இதுல பார்க்கலாம். இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஹவுத்திகளால ஏவுகணை தாக்குதல் ஒன்று நேரடியாக இஸ்ரேலை நோக்கி தாக்கப்பட்டிருக்கே. தாக்கப்படும் பொழுது அங்கே ஒலித்த சைரன் ஒளி காரணமாகத்தான் இவங்க எல்லாருமே வந்து ஓடி போறாங்க அப்படிங்கிற காணொலி இன்னைக்கு ரிலீஸ் ஆன காணொலி. ஸோ இதுல இருந்து அமெரிக்கா ஹவுத்திகள் இடையிலான ஒப்பந்தத்துக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான ஹவுத்திகளினுடைய போக்குக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத பல ஊடகங்கள் இன்னைக்கு நம்ம கருத்துக்களை சொல்லிக்கொண்டு இருக்கிறது முக்கியமான விடயங்களோட. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காசாவினுடைய நிலவரம் UNRWA, அதாவது ஐநா சபையினுடைய நிவாரண
நிவாரண திணைக்களத்தினுடைய ஃபுட் கேம்ப்ல பொதுமக்களுக்கான உணவு கொடுக்கிற இடத்தை குறிவைச்சு இஸ்ரேலிய ராணுவம் இன்னைக்கு வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்காங்க. அந்த இடத்துல இருந்த பொதுமக்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறது. முக்கியமான விடயங்கள் உண்டாக இருக்கு அப்படின்னு சொல்ல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹமாஸினுடைய முக்கியமான இடங்களை குறிவச்சு, முக்கியமான அவர்களுடைய தளங்களை குறிவச்சு இஸ்ரேல் பாரிய தாக்குதல்களையும் செஞ்சு கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் இப்ப எப்படி தாக்குதல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப ஒரு டீம் ஒன்று இந்த இடத்துல வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த டீமுக்கு முன்னாடியே வந்து நிறைய ட்ரோன்கள் பறந்து கொண்டிருக்கும். அதாவது இப்ப ஒளிஞ்சிருந்து தானே ஹமாஸ் அடிச்சு கொண்டிருக்காங்க. ஸோ அவங்களை தேடுறதுக்காக நிறைய ட்ரோன்கள் அந்த டீமுக்கு முன்னாடியே, அதாவது கடும் தூரம் இல்லை, 0 மீட்டர்ல இருந்து 500 மீட்டருக்கு உட்பட்ட இடைவெளியில ட்ரோன்கள் ஃபுல்லா பறந்து இருந்து சர்ச் பண்ணும். எங்க ஆக்கள் இருக்கு, ஆக்கள் இல்லையா, அது இதுன்னு சொல்லி சர்ச் பண்ணி கொண்டிருக்கோம். அதுக்கு பின்னாலே இந்த படை வந்து முன்னேறி கொண்டு போகும். சரியானே? அப்படி அந்த ட்ரோன்ல என்னென்ன காட்சிகள் பதிவாகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு இஸ்ரேலிய ராணுவ வீரர்களினுடைய கையிலையுமே வந்து ஒரு டெப் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த டெப்ல அவங்க பார்த்து கொண்டிருப்பாங்க என்ன நடந்து கொண்டிருக்கு, இந்த இடத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத அவங்க பார்த்து கொண்டே முன்னேறி கொண்டிருக்காங்க. இதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. ஸோ இது ஹமாஸுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு தலையீடியாகவும் தலைவலியாகவும் இருந்து கொண்டிருக்கேன்டா. இந்த அடிப்படையில் வேற லெவலில் டெக்னாலஜிகளை பயன்படுத்தி இஸ்ரேல் வந்து இப்போ காசாவுக்குள்ள பல தாக்குதல் யுக்திகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. அது செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் கேட்ஸ் ஆஃப் ஹெல் அப்படின்னு சொல்ற மாதிரி, அதாவது நரகத்தின் வாயில்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி பல தாக்குதல்களை ஹமாஸும் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து ரஃபா நகரத்தில் வந்து அல் கஸாம் பிரிகேட் நிறைய தாக்குதல்களை செஞ்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, அந்த ட்ரோனில் முன்னாடி போகும் அப்படின்னு சொன்னோம், அந்த ட்ரோன்களுக்கு கூட வந்து நாய்கள், இஸ்ரேலிய நாய்களும் வந்து, அதாவது இஸ்ரேல் வளர்க்கிற ராணுவத்தினுடைய பயிற்சி பெற்ற நாய்களும் வந்து அந்த ட்ரோனுக்கு கூட போகும். ஸோ அந்த நாய்கள் முன்னாடி போகும்போது ரஃபா பிரதேசங்களை வந்து கஸாம் பிரிகேட் அந்த நாய்களையும் குறி வச்சு ட்ரோன்களையும் குறி வச்சு தாக்குதல் செய்யற வீடியோ உண்டு அவங்க ரிலீஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் அந்த பின்னாடி போன படைகள் வந்து அந்த இந்த செட்டப்ல, நான் முன்னாடி சொன்ன அந்த செட்டப்ல அப்படி போன படைகளை ட்ரோன்களையும் ஏமாத்தி அந்த படைகளுக்கு பின்னாடியே வந்து அல் கஸாம் பிரிகேட் அந்த படைகளை முழுமையாக அழிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ரஃபா பிரதேசங்கள் இன்னைக்கு இந்த சண்டைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதை கஸாம் பிரிகேட் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அல் கஸாம் பிரிகேட் சுஜையா பிரதேசங்களை வந்து இஸ்ரேலினுடைய மிலிட்டரி வெஹிக்கிள், அதாவது ராணுவ வாகனம் ஒன்று முழுமையாக அழிச்சிருக்காம். ஆன்டி டேங்க் மிசைலை யூஸ் பண்ணி, அதாவது அல்யாசி 105 ஷெல் மாதிரி அப்படி அந்த செட்டப்ல இதை யூஸ் பண்ணி அந்த வாகனத்தை நாங்கள் முழுமையாக அழிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் அல் கஸாம் பிரிகேட் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இன்னைக்கு நடந்திருக்கிற முக்கியமான விடயங்கள் ஒன்றாக இருக்கு. ஃபைனலாக நாம பார்த்தோம்னா இந்தியா பாகிஸ்தானா இருக்கலாம், உக்ரைன் ரஷ்யாவா இருக்கலாம், இஸ்ரேல் பலஸ்தீன் இஷ்யூவா இருக்கலாம். இது எல்லாமே வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் அவங்களுடைய சுய லாபங்களுக்காக நடந்து கொண்டிருக்கே தவிர பொதுவாக மனிதர்களினுடைய உயிர் அந்த இடத்துல போய்கொண்டிருக்கி, பொதுமக்கள் இறந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத மேற்குறிப்பிட்ட, அதாவது இந்தியா பாகிஸ்தானை விடுங்களேன், அது இப்போதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த உக்ரைன் ரஷ்யாவை இருக்கலாம், அதே போன்று இஸ்ரேல் பலஸ்தீன் இருக்கலாம். இந்த தரப்புகள் வந்து பொதுமக்களினுடைய உயிரை கவனத்தில் கொள்ளவே இல்லை அப்படிங்கிறதும் இதில் முக்கியமான ஒரு கவலைக்குரிய விடயங்கள் உண்டாக இருக்கு. யுத்தங்கள் நிறுத்தப்படணும், ஜனநாயகம் வளரணும், மனிதர்கள் எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சமாதானமாக அழகா ஒரு இடத்துல ஒரு நாட்டில் முழு உலகத்திலேயுமே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல்களோட சகோதரத்துவத்தோட வாழணும். இதுதான் நமக்கு தேவையான முக்கியமான விடயங்கள் உண்டாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கி அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு நடந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்காக வழங்கிக்க. இந்தியா பாகிஸ்தான் இருக்கலாம், அதே போன்ற இஸ்ரேல் பலஸ்தீன் யுத்தமாக இருக்கலாம். இது சம்பந்தமான கருத்துக்களை நீங்கள் மேலதிக கருத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன். தேங்க்யூ வெரி மச்.